வாங்க வணக்கம். இன்னைக்கு ஆவியில் வேக வச்ச நீர் உருண்டை, இதை ஒரு பேஸ்ட்டு சேர்த்து தாளித்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 அழகு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். வீட்டில் திரிச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கின பேக்கெட் மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை நல்லா வறுத்துட்டு 2 அழகு பச்சரிசி மாவு எடுத்து அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கலந்துக்கிட்டு கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா இது மாதிரி சாஃப்டான மாவாக பிசைஞ்சிட்டு ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி வச்சு ஒரு 15 நிமிஷம் இட்லி குண்டால் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 15 பல் பூண்டு தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு இனுக்கு கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் நான் 15 சேர்த்துருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப காரத்துக்கேற்ப கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வானலில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு செவந்து வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டு 4 பல் பூண்டு தோலை எடுத்துகிட்டு நசுக்கி அதில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் அதில் இந்த பேஸ்ட்டை உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஆவியில் வேக வச்ச நீர் உருண்டைங்களை மொத்தமாக அதில் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தேவைப்பட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி கொடுத்து செவந்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு சாஃப்டான இந்த நீர் உருண்டையில் அந்த பேஸ்ட்டை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி உங்கள் வீட்டில் இனிமேட்டு செய்வீங்க. இதே மாதிரி சூப்பி நீர் உருண்டை ரெசிபி என்னுடைய சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனலுக்கு கீழே வீடியோவை லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.